ஸோ வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் ரீரிலீஸ் ஆகிருக்க மங்காத்தா படத்துடைய 3வது நாள் கலெக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றதையும், தலைவர் தம்பி தலைமையில் படத்துடைய 11வது வசூல் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றதையும், கடைசியாக சிறை படத்துடைய 32வது நாள் வசூல் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெடிக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் மங்காத்தா படத்துடைய தேர்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 2,72,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 3 நாள் சேர்த்து 10,97,00,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படத்துடைய தேர்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 16 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 3 நாள் சேர்த்து 70 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படத்துடைய தேர்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 4 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 3 நாள் சேர்த்து 15 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மங்காத்தா படத்துடைய தேர்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 2 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 3 நாள் சேர்த்து 6 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல இந்த படத்துடைய தேர்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 18 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 3 நாள் சேர்த்து 2,68,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலாக வேர்ல்டு ஃபுல்லாமே மங்காத்தா படத்துடைய தேர்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 3,12,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 3 நாள் சேர்த்து 14,56,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஜியோ நடிப்பில் எடுக்கப்பட்ட தலைவர் தம்பி தலைமையில் படத்துடைய 11வது நாள் வசூல் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த படத்துடைய 11வது நாள் வசூல் அப்படின்றது 2,10,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 11 நாள் சேர்த்து 23,67,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படத்துடைய 11வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 16 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 11 நாள் சேர்த்து 1,76,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படத்துடைய 11வது நாள் வசூல் அப்படின்றது 4 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 11 நாள் சேர்த்து 1,30,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படத்துடைய 11வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 2 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 11 நாள் சேர்த்து 21 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல இந்த படத்துடைய 11வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 35 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 11 நாள் சேர்த்து 3,47,00,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலாக வேர்ல்டு ஃபுல்லாமே தலைவர் தம்பி தலைமையில் படத்துடைய 11வது நாள் வசூல் அப்படின்றது 2,67,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 11 நாள் சேர்த்து 30,41,00,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலாக சிறை படத்துடைய 32வது நாள் கலெக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துடைய 32வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 9 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 32 நாள் சேர்த்து 26,33,00,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் அதர் கண்ட்ரீஸ்ல இந்த படத்துடைய ஃபைனல் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்றது 5,42,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலாக வேர்ல்டு ஃபுல்லாமே சிறைப்படத்துடைய 32வது நாள் வசூல் அப்படின்றது 9 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 32 நாள் சேர்த்து 31,75,00,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு.